ஐயோ ஐயோ நல்லவங்களா துடுக்கு துடுக்குன்னு போயிடுறாங்க உள்ள தூக்கி போக மாட்டேங்கிறாங்க. அது ஒத்த ரெண்டு பேரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ அடை கொடுக்குமா உட்காருமா 4 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க. நானும் அப்பளுக்கு பார்த்துனே இருக்கிறேன். இல்ல இல்ல போட்டப்ப கட்டேன் எனக்கு தெரியும். நீ ஒரு மாஜாவே சொல்ல தெரியும். ஆமா ஆமா ரொம்ப நீ ஏந்து போற எல்லாருக்கும் ஒரு மாதிரி அவர் எழுந்து ஓடுறாரு. உன்னை எத்தனை பேர் எழுந்து ஓடுறாங்க? மூடு நான் எதுல விட்டேன் அதெல்லாம் சாப்பாடு தண்ணியில் இருக்கிறான். என்னடா சேர் ஆம்பாளமா அவன் சண்டை போறான். தூய் முறானுமா அவன் தூய் முறான். மக்கள் வெளியே வெளிவாரான் வெளிவாரா. நீ ஆம்பளை வெளிவாரான். எங்க அம்மா சமாளிப்பாங்க. எங்க அம்மா இப்போ கை வச்சு கடவுத்த கம்ப்ளைண்ட் வந்து கேட்டுக்கிறான். மக்கள் ஒய்யா எவ்வளவு கோய்ப்பு இருக்கும். அவங்க கடவுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எவ்வளவு கோய்ப்பு இருக்குதுன்னா கடவான கம்ப்ளைண்ட் எவ்வளவு கோய்ப்பு இருக்கும். மக்களை எப்படி எங்கிட்ட வாங்கிருன்னு பாக்குறா. எத்தனை வச்சானாலும் எங்கிட்ட பேராத்துறான். அவனுக்கு ஈனமான இல்ல சூடு சொன்ன இல்ல. என்னடா குடிச்சுட்டு அப்பப்போ போய் கேட்கற அசிங்கமா இல்ல தூ மாட்டி சாலாண்டா. அவங்களே சொல்றேன் கடன் குத்துலாம் தூ மாட்டி சட்டதான் கடவாங்கன்னு நல்லா இருக்கும். நாளைக்கு யாருக்கிட்ட போய் வாங்க? உணர்த்துக்கிட்ட வாங்க. ஓஹோ ஆமா அப்படியெல்லாம் உணர்த்துக்கிட்ட வாங்க. எதனால சவுண்ட் வருது குட்டி? குட்டிக்கு தான் வருது. அது நீ உட்காந்துல்ல அந்த ஃபிகர் செட் ஆகல. அதனால அது எக்கோ வருது. ஆமா ஃபிகர் இது சவுண்ட் பாக்ஸ். ஆமா கொஞ்ச நேரத்துல மடிப்பு கழிச்சுட்டாங்க. உனக்கு மடிப்பு தான் காலி. எனக்கு மொத்தம் காலி. நானே பண்ணுவேன். உட்காரு உட்காரு வந்து கேட்டுக்கிறான். ஏழமான சூடு சொன்னான். உட்காரு போடா என்ன ஒரு கடன் வாங்கிட்டியா? ஆமா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கான். கொடுக்கணுமா? கொடுக்கணும். அப்புறம் என்ன ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாத நாய் எதுக்கு வாங்குறேன்? இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன். இதுதான் நான் ஏன் வாங்க போறேன்? நான் மென்டலா லூசா எல்லாமே கடை வாங்குறேன். இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன். அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு காரன் மறுபடியும் எப்படி கத்துவான்? வீட்டுக்கு எவ்வளவு சொல்லணும்? எவ்வளவு சம்பாதிக்க தெரியாதா? பாண்டி எடுத்துட்டா பாண்டு குத்துருமாடா. பாண்டு குத்துருமா கால பாண்டு குத்துருமா. வலி இத வேற வீடியோ எடுக்கிறாங்கம்மா. எடுப்பா நல்லா தோடப்ப கட்ட நல்லா இருக்கும். எதனா கூடுறாங்க காரமுத்த கம்முனடி அவ்வளவு கோய் காகறான். ஏனமா இல்லாத வந்து ஏய் ஒரு கடனை வாங்கிட்டா எங்கனா வேலைக்கு போ வழிச்சு சம்பாதிச்சு என்னடா பேசுற? என்னடா ஊர் வளர்ற கடை யாரு கூட நான் பார்த்தேன். என்ன பின்ன ஊர் வந்து அவளை நாடா போறான்டாங்கற இவள கேக்குறே என்னடா கத்துற என்கிட்ட வந்து என்ன கடவுத்த ஊர்ல கடவுத்த கேங்க எவன சட்டம் போட்டுக்கிறான். காட்டு சட்டம் போட்டுக்கிறானா? சட்டை இல்லதான் ஆண்டவன் எது படிக்கிறான்? இருக்கு இல்லாத ஏன் படிக்கிறான்? ஏன் படிக்கிறான்? அவன் கோய் பேர் படிக்கிறான். இல்லன்னா எல்லாரும் இருக்கிறோம் படிக்க முடியாத அவனால முடியும் படிக்க முடியாத முடியல. ஏன் படிக்கிறான்? அது போல இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். அதான் உலகம், அதான் நியாயம். அப்பதான் சொந்த ஒட்டும். அதுதான் படிக்கிறான். ஐயோ அப்பா இருக்கிறவன் இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுக்கணும். ஓகே அதான் சட்டம். ஏன் கொடுக்குறான்? சொந்த அப்பதான் ஒட்டும். அது கொஞ்சம் கேப் விடு. என்ன கேப்? ஒரு மணி நேரம் விட்டா ஒரு கடனை வாங்கிட்டு அவனை வாடா போடா என்ன நான் கேட்பான். அவனா கேட்பான். கடை வாங்கணும் நான் தான்
நான் தான் கேட்பேன். என்ன காரணம்? அவங்க வீட்டாண்ட ஒரு முறை தான் நான் போய்க்கிறேன். இவங்க வீட்டாண்ட அவன் 100 முறை வந்துக்கிறேன். யார் பெரிய? நீ பெரியாது. அப்ப பின்ன என்ன அடுத்தவனுக்கு பயப்புனா கொடுத்தா படிச்சவனுக்கு பயப்படுத்த. ஆமா, இவங்க வீட்டாண்ட 100 பேர் வரான். 100 பேரா? 100 பேர் வரான். யாரு? எல்லாம் கடன் ஊத்துவேன். எனக்கு தெரியும், எனக்கு பார்த்து அதிர்றோம். ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லை, ஆட்டோ எழுதி ஊசி போட்டுட்டு வரான். ஒருத்தன் ஆப்பிள் வாங்கினான், ஒருத்தன் திராட்சை வாங்கினான், ஒருத்தன் ஆர்லிஸா வாங்கினான். ஏன் இதெல்லாம் செய்யறான்? நான் செத்து நான் துடி காட்ட மாட்டேன், உயிரோடு வச்சுக்கேன். ஆமா, ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது என்ன, நான் உயிரோடு இருந்தாலும் துடி காட்ட நான் போடா டேய். அப்படிலாம் இருக்க கூடாது. அப்படின்னா ஆமா, ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ நம்ம பேசுறேன். என்னடா அவனை வாடா போட நான் தான் கேட்பேன். இல்ல இவனை இவனை தப்பு, அதெல்லாம் என்ன தப்பு? வாடா போடா. வாங்கணுமா, வாங்கணும், கஷ்டப்பட்டு வாங்கணும். கொடுத்தா அவன் கிடக்குறாமா, இருக்குது கொடுக்குறான். இல்ல வாங்குறேன். யார் பெரிய ஆள்? கடவுளே, மாரியாத்தா இந்த பக்கம், மாரியாத்தா தாயை நீ தாடி அம்மா பாத்துக்கணும். நான் ஒன்னு சொல்லிட்டேன். என்ன? இந்த கடன் கொடுக்கறான் பாரு, அவன்லாம் மனுஷன். கடன் வாங்குறான் பாரு, அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? அந்த திருவிழா பண்றாங்க, அந்த சாமி வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து திருவிழா பண்ணுன்னு சொல்லிச்சா? இல்ல, இவங்களே வீட்டு வச்சு வந்து திருவிழா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத போடுவோம். கேட்காதீங்க, நான் கடவுள். அது வேற இது வேற, ரெண்டும் ஒண்ணு தான். இப்ப கடவுளை ஒப்பிட்டு பேசுறேன். அதே கடவுளை ஒப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா கடவுள் பணம் கொடுத்துட்டு இல்ல பணம் தாலியா இருக்கும். சுத்தமா எங்க அப்பா எனக்கு பிடிக்கிற அத்தனை நீ அத்தனை ஒரு பாட்டு வானா உட்காந்து அவனு ஒட்டியா பிடிக்கிறான். நான் தர மாட்டேன். நான் வாங்கினா மட்டும் வந்து உட்காந்துக்கிறான். எங்க அப்பா ஏன்னா குடும்பம் என்னதான் பண்றீங்க? நம்ம நாட்டை வாய வைக்கிறோம். வாய வைக்காதரா. ஒரு கோட்டு 20 ரூபா, 6 கோட்டு வட்டிக்கிறோம். 100 ரூபா வரி கட்டுறேன். அவன் குடுக்கறியா, இவன் குடுக்கறானா அப்பனுக்கு? ஆமா, ஃப்ரெண்ட் மாதிரிமா. என்ன ஃப்ரெண்டோ? அப்பெல்லாம் ஃப்ரெண்ட் மாதிரி. மூடு வாயே. நீ தான் மூடணும் பாத்து. எப்படி அவங்க எக்காலம் கட்டி எனக்கு தெரியும். யாரு அவங்க ஏன் சிரிக்கிறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும். என்னத்துக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் என்ன வாய்க்கு எது சிரிக்கிறாங்க? ஒரு கடனை வாங்கிட்டுமா கடவுள ஒப்பிட்டு நீ பேசுறியே. கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா எல்லாம் ஒரு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும். ஆமா, அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக அதை செய்யறாங்க. எஸ், இப்போ ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு நான் தர கடவுள் இருக்கிறேன். என்ன நீ தான் எடுத்து காட்டணும். என்னடா காரி தெரியும். அப்புறம் என்னடா எடுத்து காட்டணும்? என்னடா எடுக்கிறா? அப்பா அப்பா தோடப்ப கட்ட. ஏய் என்ன உள்ள அங்க சத்தம்? ஏய் எவனே வா? ஏர்பா கவுஸ் கேட்மா சொல்லு. கட்டி வச்சுக்க சொல்லி நம்ம என்ன பவுடர்ல பூசி வந்துக்கற மூஞ்சில? நீ வர போறன்னு சொல்லிட்டா பவுடர் பூசி வந்துக்கிறாரு. அதனால எடுத்து காட்டினா ஒரு எக்ஸாம்பிள். ஆமா, மீனி புரியலமா. சரி மேல வைக்கிறேன். டேய் யான் தகுதி வேற உன் தகுதி வேற. சரி, இதுக்கு அப்புறம் என் மேல கையில வைக்க கூடாது. அப்ப கால வைக்கட்டா? கால வைக்காத. அப்ப நான் கை வைக்க கூடாது, கால வைக்கணும். அப்போ கை வைக்க செத்துருவேன். ஆவியா வந்து கூட பாப்பா. கையச்சி வாய மூடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு. நக்கல்லாம் வேணாம். சரி இருக்கிறீங்க. இல்ல இதுல மாமா தம்னர் மாமா 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 என்னதான் உள்ள அப்படி கவடிக்க பண்ணுவாங்கன்னு தெரியலையப்பா. ஐயோ ஐயோ நல்லவங்களா துடுக்கு துடுக்குன்னு போயிடுறாங்க. உள்ள கொஞ்சம் தூக்கி போக மாட்டேங்கிறாங்க. அது ஒருத்தர் 2 பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ அடை கொடுக்குமா உட்கார மாட்டேன். 4 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. நானும் அப்பளுக்கு பார்த்துனே இருக்கிறேன். இல்ல இல்ல உடம்பு கட்டேன். எனக்கு தெரியும். நீ ஒரு மாதிரியாவே சொல்ல தெரியும். ஆமா அவன் ரொம்ப தெரியும். ஆமா சொல்லிட்டு கிட்ட நீ இந்த
போற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சு. அவர் ஏந்து ஓடுறாரு, உன்னை எத்தனை பேர் ஏந்து ஓடுறாங்க. நீ மூடு. நான் எதுல விட்டேன்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல, இப்ப நான் இருக்கிற எண்ணெயை வச்சுக்கேன். என்னை வச்சு ஒரு உதாரணம் தான். நான் இருக்கிறேன், என் காதல் இருக்கிறாரு, இன்னும் கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும் கடவுள் வேண்டிக்கோ. எந்த கடவுள் வேண்டாத பார்த்தாத, நான் தான் குழந்தை வேண்டிக்கோ. அது நடக்காத கடவுள், அது நடக்கிற கடவுள். அது பேசாத கடவுள், நான் பேசுற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும், நான் விட்டுனே தருவேன். நான் கடவுள். நான் யார் தெரியுமா? நான் ரஞ்சிதா. ரஞ்சிதமே என்னன்னு தெரியல உமால, நீ தேடி கொண்டு திரியறன்னு நினைக்கிறேன். பாடம் படிக்கிறேன், என்னென்னவோ பண்றேன். ஐயோ மூஞ்சி பாரு, நல்ல பேசக்கூடாது. இது வேற யாருக்குன்னா வச்சுக்கோ. சரி விடு, யாஞ்சி அவங்க 2 டிகிரிக்கு தாங்க. நீ கவலைப்படாதீங்க. நான் பாண்டிக்கு ஊக்கு குத்து வந்துக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து அடிபட்டுட்டே இருக்குது. அப்ப ஏதோ பெருசா வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால ஒரு கடை வாங்கிட்டியா, அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் சாமி. என்ன புரியுதா? அவன்கிட்ட கடை வாங்கினல, எவ்வளவு வாங்கினேன் சொல்றமா? அவன்கிட்ட நான் துட்டாவே கடை வாங்கலாம். வேற என் பெரும்பொண்ணு கல்யாணத்து வச்சாங்களா, என் பிரிவினா மோட்டர் பைக் வாங்கி தரணுமா. 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட இருக்குதுமா. ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்துல அந்த கடங்கத்தை கம்யூனிட்டி விளம்பரம் பண்ணாமா, 2 வீலர் விளம்பரமாமா, 2000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து முடுங்க, அப்புறம் மாசமான கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் கொடுத்தோமா, வண்டி எடுத்து குத்து அமிச்சு கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டுமா. அது முழுவாத அடக்கி வச்சுமா, அது கோயில் பத்துச்சுமா. இது வரையும் 12 மாசம் ஆச்சுமா. நான் ஒரு டியூ கூட கட்டதில்லை. ஏமா கட்டல? கட்டனா மாசமான பணத்தை கட்டு. அவன் சொன்னா மாசமான கட்டுன்னு. இது வரைக்கும் என் மொண்டாட்டி இன்னும் மாசமே ஆகல. நான் எப்படி கட்டுவேன்? அது நான் பக்கத்துக்கு கொண்டாடி மாசமா நான் காட்ட முடியுமா? இல்ல நீ மாசமா நான் காட்ட முடியுமா? வாங்கி சொன்ன பையா எங்க ஒரு கோட்டு சொன்னா வாங்கி தான் சாப்பிடணும். மாசமானா மாசமா வருது இல்ல, மாதத்தோட முதல் தேதி வந்தவனே படத்தை கட்டுக்க. ஒன்னாம் தேதி அட மென்டல. ஒன்னாம் தேதி கட்டு நான் கட்டிடுறேன். சேல கட்ட மாசமா கட்ட ஓட உட்கார வை. ஓயால அனுப்புற மாசமா இருக்கு. தப்புடா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஒரு மாசம் கூட அவங்க ஓயால தலிமா போட்ட என்னமா பேசுறேன்? ஏண்டா நீ ஆம்பள தானே? சிக்கா இப்ப நான் சாப்பிடுறேன். மோ சொல்லுங்கம்மா. அடிக்காம வலிக்குது. என்ன கேட்குறீங்க? போடா அடிமா சொல்லுங்கம்மா. நான் கேட்கல. அடி சத்தியமா நீ என்ன அடி சொல்லி என் பொண்டாட்டி மாரி ஏத்துற. என் பொண்டாட்டி மாரி ஏத்துற நீ. ஐயோ கையாட் சொல்லி என் கூத்தார் மாரி இருக்கிற நீ. ஐயா தள்ளாட் சொல்லி என் கொய்ஞ்சா மாரி இருக்கிற நீ. சூப்பர். இதெல்லாம் அச்சமா எப்படியோ பாத்து. ஐயோ மாமியார் மாரி ஏத்துற. உன் மாமியார் புனிவா? ஆமா அது தெரியுனா? ஐயோ பக்கத்துக்கு பொண்டாட்டி மாரி இருக்கிற. ஏன்டா நான் பாக்கதா பொம்பளை உம்மால பச்சை பொறிக்க காஞ்சா பொறிக்க மாட்டேன். அந்த பெருமா தூக்கினே அங்கங்க கொஞ்சம் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. எழுக்கினே பெருமா என்ன டாபரே எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரியும் யார் விசில் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க எனக்கு தெரியும். யாரு வாய்க்கு கைக்குது அடிக்கிறது. ஏமா தின்ன மேல விடுமா கரெக்ட் விடு. இறக்கி வரணுமா? அப்புறம் விசில் அடிக்க மாட்டாங்க. என்னடி டாபர் எப்படியா சொல்லுடா. நீமா சொல்றா. சிரிக்கிறனுங்கடா. அவங்களுக்கு சாப்பிடணும்னா வீடு போங்கடா. சாப்பிடணும்னா மீனிங் டாபர் மீன் கூட்டி கொடுக்குற. யாரு கூட்டி கொடுப்பான்? பிராஸ்டூட் இந்த மேல பிறகுறாங்க நாங்களும். அப்போ அது பேராஷூட். அப்ப இதே
prostituteனா தேவடியான அப்ப நீ தேவடியானா நான் டாபர் சரியா போச்சு. என்னடா 100 ரூபாய் கிட்ட என்னதுக்குப்பா எனக்கு சுத்தி போறதுக்கா நானே 48 பேருக்கு சுத்தி போடுவேன் எனக்கு வந்து சுத்தி போடுறேன் கொஞ்சம் வா. டேய் ஏன்டா ஆடுற சப்பா சட்டா ஐயோ யப்பா இத பார்த்து எங்க அந்த கூட்டமா நமக்கு வருது. ஐயோ வரமா ஐயோ டேய் பண்ணாடா டேய். ஒரு ஊரா நாவத்தப்பட்ட மாதிரி ஒரு ஊர்ல நாடுத்து போயிட்டுமா. என்ன ஊருடா? திண்டிவனம் பக்கத்துல மீன் என்ன ஊரோ மூஞ்சூரோ கிஞ்சூரோ அங்க போயிட்டு கறி ஆக்கி வச்சுக்கிறாங்க, நல்லா வறுத்து வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, இலையில வச்சுக்கினே வந்தாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, எனக்கு வேணாம் சொல்லிக்கினே வந்தாங்க. சொல்லிங்கன்னா லாஸ்ட் இலை எடுத்துட்டான். இங்க பாருங்க அரைக்கலை கறி அப்படியே போட்டுட்டாங்க. என்ன பண்ணுவேன், சரி நானும் விடக்கூடாது ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். வந்து ஆடிக்கினே இருக்கிறேன், திடீர்னு கலக்குது. என்ன பண்ண கறி வாடி ஓட்டு உக்காந்துட்டேன். உக்காந்துக்கினே இருக்கிறான் ஒருத்தன் கேம் ஆடுறான் பழகி எழுதி செய்யாத அப்புறமேட்டு புட்டா 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 புட்டான் ஓடி போய் திரும்பி பார்த்தா அவன் கேம் ஆடிக்கிறான். என்ன என் தலையாயிட்டா போச்சு. ஐயோ அது கூட கோரம். இது நிஜமாவே இது நேச்சுரலா நடந்தது. ஆக்சுவலி இது இவன் அப்படியே ஓடியான்ட்டான் இங்க மேக்கப் ரூம்ல. அவங்களுக்கு தெரியாது போயிட்டு கழுவாது. தப்பா நினைக்காதீங்க. அப்புறமா ஒரு வாட்டர் கல்ல தண்ணி கொடுத்து அமைச்சு ஓடக்க அந்த மாதிரி வேலை பாக்குறான். யாரு இவனுங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்கடா. ஓடுறா ஓடியாடுறா கூப்பிடலாம் சொல்றானுங்க. அது அம்மா என்னடா எல்லாத்தையும் மாத்திட்டேன் பாரு. கணக்கார கம்மியாட்டால ஒண்ணு கேப்ப தப்பா நினைக்காத. என்ன உனக்கு சீதளம் வருமா? அங்கங்க ஈரமாக்குதே. ஏன்டா டோர் இருட்டா நீ ஜிம்முக்குலாம் போறியா? சூப்பரா இருக்குதாம்மா. ஜிம்முக்கு போறமா நீ? இவ்வளவு எடுப்பாக்குதா? அதனால மாரி இருக்கிற. நான் கூட ஜிம்முக்கு போறேன். இது வரமாட்டேன். இதுதான் வருதா? என்ன வரணும்ன்ற எடுப்பாங்க. நான் சொல்ற மாதிரி செய்தியா வரும். சொல்லுமா சொல்லுமா. நான் வாங்கி செங்கல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வாங்கி தரது போடு. 2 ஊசி வாங்கி தரேன், போட்டுக்க நல்லா இருக்கும். தொழுது ஊசியா? அதனால எது பத்தி சொல்றா? டேப்லெட் சாப்பிடு. வாங்களே தெரிஞ்சுன்னா நான் 4-5 ஊசி வாங்கி வச்சிருக்கேன். அது யார் யார் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா என்ன விஷயமா வந்திருக்கு? ஐயோ சொல்லதான் வந்தான். அந்த கம்யூனிட்டி மடைக்கனா உங்க ஆள் வராரு. தளபதி லவ்வர் ஆள வந்தான். சொல்லவே இல்ல. அத சொல்லலாம் நான் மடைக்கனா. அதுக்கு எங்க இருக்காரு? ஐயோ தினா தாலி. நானும் இப்பதான் பார்த்தேன் தாலி. ஐயோ கடவுளே. யார் போட்டுதே? நகை எடுக்கலான்னு போயிருந்தேன். சேட்டு கடைக்கு. சேட்டு கடைக்கு போட்டானா? ஆமா. ஆனா ஒரு ராசி நான் தெரியுமா பாக்குறவன் போடுறாமா. என்ன பண்றது? ஐயோ எங்கேயா போட்டாங்குது. அதெல்லாம் இல்லடா. ஏமா சொல்லுடி. பிராணநாதாவா? என் பிராணநாதாதான் நாக்கு. பொம்மலிங்களா ஏன் இது வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஏப்பா என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கு ஏன் வேண்டிக்கிறாங்க தெரியுமா? வீட்டுக்காரு ஆமா எதுக்கு வேண்டிக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆள் சாவறானோ இல்லையா நகை இருக்கணும் நமக்கு. அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. நாளா அப்படி நினைக்க மாட்டேன். யாரு எல்லாரும் கணவனே கண் கண்ட தெய்வம் நினைச்சான்னு நீ வச்சுக்க. கண்டவனே தெய்வம் தானே. எப்படியா? ஆனா இந்த தாலி கதை சேட்டு தான் போட்டாருன்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்றேன். நான் ஏன் சொல்ல போறேன்? எப்படியா? இதுல இவர் நான் தோக்குறேன். நான் ஏற்கனவே 47 பேர் தூங்கிட்டேன். நான் தாலி குத்துக்கிறேன். சேட்டு கடை வைக்கணும். சேட்டு கடைக்காரி எனக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியும். போன வாரம் ஒரு வாரம் அங்க தங்கியிருந்தாங்க. அப்படி அல்ல, சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எடுத்து போய் விட்டதே டாபர் ரோல கூட பண்றேன். சொல்றா டேய். என் நண்பர்கள் காதலிச்சா
சாருமதி ஆ. ஒரு ஒட்டியான வேண்டும் என்று ஓ, கேட்டார். ஒட்டியானமா? அதற்கு கேட்டு கிடக்கரை கேட்டேன். அதற்கு அவன் அடையாளம் வேண்டும் என்று உரைத்தான். பாவி. அதற்காக சாருமதி அவன் வீட்டில் அடடடா, அதான் அம்மாவை வச்சுக்கினேன். ரவி செஞ்சானா? அம்மாவை சுத்தி செஞ்சானா? அவனை மாறி செய்யவே முடியாது. சரி பரவாயில்லடா, கூப்பிடுறா அவளை. ஏய், எங்க போட்டுக்கிறேன்? தாகமா இருக்கிற நீர் அருந்த சென்றிருக்கிறான். பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு கதை வச்சுக்கிறா நீ. ஒரு குடும்பத்தை சந்தேகம் என்பதை தொட்டு நீ சரி நீ பார்த்து பேசா, நம்ம பட்டா. சரி வரேன், இருக்கட்டும், ஆகட்டும். இன்னவன் நடக்கும்போது சண்டைக்கு போனோம். இல்லடா, நான் திருப்பதி போனதில்ல, சரி திருத்தணி போனதில்ல, திருவண்ணாமலையோட போனதில்ல. அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்து வந்துடும். எந்த மலையை பார்த்து? நான் மலை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து விட்டு அதிகமா உண்மையில் எப்படி பேச வேண்டும்? குன்றை பார்த்தேன், மலையை டேய், ஆமாண்டா. டேய், அவன் கண்ணை இருக்க தொப்புல காட்டாத பின்ன விரல விடாத. டேய், அது என் தப்பு இல்ல, என் நாயா தப்பு. என் நாயாக்கு ஒழி ஒழிச்சுன்னா என் வரல பிடிச்சி தொப்புல வச்சு வெயிட் ஒழி போச்சுன்னா எடுத்துரும். அதே போல டேய், போயாலும் என் அந்தரங்க கதை பட்டா தொப்புல வரல விட்டா தொப்புள் நம்ம எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். அத போட்டா ஊன்ற கைட்டிட்டா ஆம்பளை மாதிரி அது இல்ல, இது போட்டோம். அது போட்டோன்னு மாறிட்டு இல்ல, நம்ம போருக்கு போறோம். எதிரி படம் வந்திருக்கோம். அவன் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான். 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். அது மாதிரி நம்மள 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். அவ்வளவுதான். அப்படி கிடையாது. நீ வந்துக்கிட்ட எங்க தெரியுமா, எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். மொத்த எனர்ஜி விட்டுட்டு அங்க வந்து வாழ்த்துக்கு நிக்க மாட்டேன். நிப்ப அவன் போட்டு போய்க்கினே இருப்பான். ஏன் எனர்ஜியை போயிடுச்சுடாடே. ஆனால் பார்த்து வா பத்தா சரவா என்ன நம்ப. டேய், நான் உன்னை நம்ப, நான் அவளை நம்பலடா. எத்துருவாடா அப்படியா பத்தா? எங்க எல்லாம் அனுபவப்படுத்தோம் பத்தா. சத்தியமா சொல்லு கல்யா, அவளை விட்டு பார்த்தேன். போறாங்க. உன்னை பார்க்கத்தான் நோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். பார்க்கத்தான் வந்தீங்களா?